ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம், ஃபார் லூப் பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இஃபெல் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ஃபார் லூப் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு திரும்ப செய்யணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஃபார் லூப் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1லேருந்து 10 வரை பிரிண்ட் பண்ண நினச்சிங்க. ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் 1 2 3 அப்படி 10 வரை கொடுப்பீங்க. ஸோ அதை நம்ம ஈஸியாக இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபார் இந்த இடத்துல இனிஷியலைசேஷன், ஓகே இனிஷியலைசேஷன் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம செமிகாலன் வைக்கணும். இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் செக் பண்ணணும். கண்டிஷன். ஸோ அப்புறம் இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட்டு வேல்யூவை ஒவ்வொருத்தரையும் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகே, இதை நம்ம கமெண்ட்டாக மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸோ நான் சிம்பிளாக அந்த இடத்துல ஃபார் நம்ம வந்து ஸோ இன்ட்டு ஒரு வேரியபிள் இன்டிஜர் டிக்ளேர் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ அதான் இனிஷியலைசேஷன். நம்ம எத்தனை தடவை ரூட் நடக்கணும், ஸோ எதுலேருந்து ஆரம்பிக்கணும் அந்த இதில் நம்ம இதில் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் 1லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். செமிகாலன் வச்சுக்கிறேன். கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 10 ஆகிற வரை பிரிண்ட் பண்ணணும். ஸோ i greater than 10. ஸோ இந்த கண்டிஷன் ஒவ்வொருத்தரையும் என்ன செய்யணும்னா, ஸோ நம்மளோட ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகணும். ஸோ இது i ++ கொடுத்துருக்கேன். இப்போ நான் கர்லி ப்ளஸ் ஓப்பன் பண்ணி சிஸ்டம் டாட் அவுட் டாட் println. ஓகே, printlnல நான் சிம்பிளாக அந்த ஐயோட வேல்யூ என்னவோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 1 2 3 4 9 வரை வந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓகே நான் அந்த இடத்துல 10 ஆவரோட தான் கொடுத்துருக்கேன். ஸோ 9 greater than 10 வந்து ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 1 இனிஷியலைசேஷன் ஆகும். ஓகே, அடுத்தால கண்டிஷன் செக் பண்ணும். 1 greater than 10 அந்த கண்டிஷன் ட்ரூ தான். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் ரன் பண்ணுறதுல வேல்யூ 1 பிரிண்ட் ஆகும். ஓகே, அடுத்தால ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும் 2 ஆகும். ஸோ அடுத்தால இந்த பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நேராக i++ ஆகும். ஸோ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ 2 ஆயிரும். ஸோ 2 greater than 10 கண்டிஷன் 2. ஸோ பிரிண்ட் ஆகும் 2, மறுபடியும் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 வந்தோன்னே என்ன ஆகும்னா 10 greater than 10 ஸோ அந்த கண்டிஷன் ஃபெயில். ஏன்னா 10 ஈக்குவல் தான். அப்படிங்கும்போது ஃபார் லூப் போட்டு வெளியே வந்துடும். ஸோ அப்போ நம்மளுக்கு 10 பிரிண்ட் ஆகுது. அப்போ 10 பிரிண்ட் ஆகும்னா greater than or equal to இருக்கணும். ஸோ ஏதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 10 வரை பிரிண்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இப்படி 10 வரை நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிட்டு. ஓகே, ஸோ இப்படி தான் ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த இடத்துல ஐ தான் இல்லை. ஸோ நம்மளுக்கு வேறு ஏதாவது வார்த்தையை 5 டைம் பிரிண்ட் பண்ணணும்னா ஹாப்பி பர்த்டே நம்ம பிரிண்ட் பண்ணால் பர்த்டே. ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஹாப்பி பர்த்டே வந்து நம்மளுக்கு 10 டைம் பிரிண்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே பிரிண்ட் ஆகிட்டு. ஓகே, இதான் ஒரு சிம்பிளான ஃபார் லூப்பு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது நீங்கள் போன வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இஃபெல்ஸ் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து இப்போ சியில் பார்த்தீங்கன்னா இஃப் 1 அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து கண்டிஷன் ட்ரூ 1னா ட்ரூன்னு எடுத்துக்கிடும். அப்போ நம்மளுக்கு ட்ரூ ஆகும். ஸோ பட் ஜாவாவில் அப்படி கிடையாது. நம்ம இதில் வந்து இப்போ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துலேயுமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது பூலியன் டைப் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த டைப் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு எரர் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த i greater than 10 இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் எல்லாமே நம்மளுக்கு வந்து பூலியன் டைப் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நம்ம அதை ப்ரூஃப் பண்ணால் நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println. ஓகே, 5 greater than 2 கேட்கேன். ஸோ 5 greater than 2 தான் நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூ. அப்போ நம்மளுக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும், ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா எனக்கு கடைசி வந்து ட்ரூன்னு தான் பிரிண்ட் ஆகிருக்கு. நம்ம வந்து ஒரு ஃபார் லூப் இஃப் கண்டிஷனல் இப்போ எது யூஸ் பண்ணாலும் அங்கே வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். தவிர அந்த 1 அதெல்லாம் யூஸ் பண்ணால் கண்டிஷனாக யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணணும். இல்லைனா நம்மளுக்கு வந்து எரர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதி காமிப்பேன். இஃப் 1 கொடுத்து ஒன்றுமே கொடுக்காமல் இருக்கேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணேன் என்ன வந்து பாருங்கள். ஸோ எரர் வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஃப்ரம் இன்ட்டு டு பூலியன் டைப்பாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ டைப் காஸ்டிங்கில் நம்மளுக்கு பிரச்சனை. ஸோ அதை நம்ம பூலியன் டைப்பாக கொடுத்தா பிரச்சனை இல்லை. இஃப் ட்ரூ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரன் பண்ணால் ஒரு பிரச்சனை இருக்காது. பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஹாப்பி பர்த்டேன்னு 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிட்டு. ஓகே, இப்போ வந்து சிம்பிள் ஃபார் லூப்பு. இப்போ எப்படி நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நான் இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் இன்ட்டு j ஈக்குவல் டு 0 j greater than. ஸோ இதை வந்து நான் 5 டைம்ஸ் வச்சுக்கிறேன் j ++.
ஓகே இப்போ இதை என்ன செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 1 ஆகும். ஓகே இங்கே வரும், கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூ ஆயிரும். ஜேவோட வேல்யூ 0 ஆகும். ஓகே 0 கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். அப்போ ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு பிரிண்ட் ஆயிரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இதேமாதிரி நம்மளுக்கு வந்து 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆக போகுது. ஸோ 5 டைம்ஸ் ஏன்னா 0லேருந்து ஆரம்பிக்கும். ஓகே இந்த 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும். பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். அதாவது ஐயோட வேல்யூ 2 மாறிடும். ஓகே இப்போ ஐயோட வேல்யூ 2 மாறணும்னா கண்டிஷன் செக் பண்ணணும், கண்டிஷன் 2 ஆயிரும். அப்போ மறுபடியும் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். மறுபடியும் ஜேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். அப்படிங்கும்போது மறுபடியும் நம்மளுக்கு 5 டைம்ஸ் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா 10 × 5 நம்மளுக்கு 50 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த நெஸ்டட் ஃபார் லூப்லாம் எங்கே யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 2 டைமென்ஷனல் அரேலாம் யூஸ் பண்ணும்போது இந்த நெஸ்டட் 2 யூஸ் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து அரே டுட்டோரியல் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 50 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு ஹாப்பி பர்த்டேன்ட்டு. இதுக்கு வேணால் நம்ம ஸோ அந்த ஐஜேவை பிரிண்ட் பண்ணி காமிக்கேன். ஓகே ஐ ஈக்குவல் டுன்னு ஐ போட்டுக்கலாம். ஓகே ப்ளஸ் ஜே ஈக்குவல் டு ஓகே ஐயோட வேலையும் ஜேயோட வேலையும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே இதை ஒரே லைனாக மாற்றிக்கலாம். ஓகே லாஸ்ட்டாக செமிகோலன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐயோட வேலையும் ஜேயோடையும் பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல கமா ஐ சாரி இந்த இடத்துல ஒரு ப்ளஸ். ஓகே இந்த இடத்துல ப்ளஸ் ஜேவோட வேல்யூ. ஓகே இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸோ ஐயோட வேல்யூ 1 இருக்குது, ஜேவோட வேல்யூ 0 ஆகுது. ஐயோட வேல்யூ 1 இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஐயோட வேல்யூ 2 ஆகுது, அப்புறம் ஜேவோட வேல்யூ 0 ஆகுது. ஸோ அதேமாதிரி 4 டைம் ஐ 2 இருக்கும்போது, அப்புறம் ஐ 3 இருக்கும்போது 4 டைம். ஸோ அப்படியே நம்மளுக்கு வந்து ஐ வந்து 10 ஆகிற வர 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ ஆகமத்தில் 50 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான் பண்ணிக்க வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வைல் டு வைலை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த நெஸ்டட் ஃபார் லூப்லாம் எங்கே யூஸ் ஆகும் நம்ம அரே டுட்டோரியல்லாம் தனியாக பார்ப்போம். ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.